இன்றைக்கி வந்து சிறுபருப்பு போட்டு சுரைக்காய் சாம்பார். வாங்க சுரைக்காய் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். 4 பச்சை மிளகாய் போட்டுக்கிடலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் கொட்டிக்கிடலாம். பருப்பு இப்போ நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். நல்லா பருப்பு வெந்துடுச்சு. இப்போ நம்ம சுரைக்காய் வந்து இதில் கொட்டி விடலாம். நல்ல பெரிய சுரைக்காய், ஒரு சுரைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே இதில் சுரைக்காய் நல்லா கொட்டியாச்சு. இப்போ நல்லா கிளறி விடுவோம். இப்போ நல்லா ஒரு கொதி வரட்டும், வேகட்டும். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ கொஞ்சமாக சாம்பார் பொடி ஆட் பண்ணிடலாம். அதில் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிடலாம். இப்போ வந்து நம்ம தேங்காய், ஜீரகம், வெங்காயம், 2 காஞ்ச வத்தல் எல்லாம் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கோம். இதையும் இதில் தட்டிக்கிடலாம். சுரைக்காய் நல்லா வேகட்டும், மூடி போட்டுடலாம். வெந்தோடனே தாளித்து ஊற்றிடலாம். நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள். சுரைக்காய் இன்னும் கொஞ்சம் வேகணும். நம்ம கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கோம், அதையும் அதில் ஊற்றிக்கிடலாம். இப்போ நல்லா சுரைக்காய் குழம்பு வெந்துட்டு பாருங்கள். காய் நல்லா வெந்துடுச்சு. இனிமேல் தாளித்து ஊற்றிடலாம். தேவையான அளவு கடலெண்ணெய், கடுகு, சீரகம், வெந்தயம் எல்லாம் சேர்ந்து போட்டிருக்கேன். ஒரு காஞ்ச வத்தல், கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கலாம். வெங்காயம் பல்லாரி 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு இதை அப்படி சுரைக்காய் சாம்பாரில் கொஞ்சம் கொட்டிடலாம். நல்லக்கீரை சுரைக்காய் சாம்பார் ரெடி. பாருங்கள், அழகாக இருக்குது. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம்.